الله ربي والإسلام ديني ومحمدا رسول الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ரவுலத்துல் ஜென்னா பெண்கள் மதர்சாவின் 10ஆம் ஆண்டு விழா துவக்க விழா மற்றும் ஆலிமா முபல்லிகா முஅல்லமா சனது வழங்கும் விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடந்த 9 ஆண்டுகளாக கோரிப்பாளையத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்பொழுது 10ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருக்கிறது. 2 மாணவிகள் ஆலிமா பட்டம், 8 மாணவிகள் பல்லிகா பட்டமும் பெற இருக்கிறார்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு மூமின்களும் முஸ்லிம்களுக்கும் மீதும் கட்டாய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை வைத்தே நாம் மார்க்க கல்வியை சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். மார்க்க கல்வி கற்க வயது கிடையாது. ஆண் பெண் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் சரியான வழியில் சரியான முறையில் கற்றுக்கொண்டால் அல்லாஹ் அவர்களுடைய இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும் வழிகாட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கான பாதையை எளிதாக்குகிறான். கல்வி மட்டும் தான் அழியாத சொத்து. நாம் அதை எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்தாலும் அது நம்மை விட்டு அழியாது. மார்க்க கல்வி ஒன்றுதான் மாறாமல் இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை போதித்தாரோ அதை தான் இன்று இங்கு கற்றுத்தருகிறார்கள். ஆனால் உலக கல்வி எடுத்துக்கொள்ளுங்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறும் தன்மை கொண்டது. இந்த ரவுலத்துல் ஜென்னா மதர்சாவில் மாணவர்கள் குரான் மற்றும் ஹதீஸை மனனம் செய்கிறார்கள், அரபி மொழி கற்கிறார்கள், குரானை தஜ்வீதுடன் ஓதுகிறார்கள். அதாப், அக்லாக், சுன்னா, ஹலால், ஹராம், மறுமை பற்றி படிப்பது, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதில் எந்த ஒரு செயலையும் மார்க்க கல்வி இல்லாமல் செய்ய முடியாது. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்தால் அதற்கு மேல் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த மாணவர்களை தேடக்கூடிய கல்வியை பொருந்தி கொள்வதற்காகவும் அவர்கள் இல்மு மீது வைத்துள்ள நேசத்தின் காரணமாகவும் என்ன ஒரு சிறப்பு இது. நீங்கள் குரானை ஓதுங்கள், நிச்சயமாக அது மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டு எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும். 3 விஷயங்களை தவிர: சதக்கத்துல் ஜாரியா, நல்ல குழந்தைகள் அவர்களுக்காக செய்யக்கூடிய துவா மற்றும் பயன் தரக்கூடிய கல்வி. இங்கு உள்ள ஆசிரியர்கள், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலிமா சிராஜ் நிசா, ஆலிமா நர்கீஸ் ஃபாத்திமா, ஆலிமா ஹைருன் நிஷா, ஆலிமா தர்ஷாத் பேகம், ஆலிமா சக்கீனா அவர்களுடைய இந்த ஏற்பாடுகளை பார்த்து நம்மளுக்கே பிரமிப்பாக உள்ளது. மிக சிறப்பாக மாணவர்களை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இங்கு உள்ள ஆசிரியர்கள் உங்களுக்கு அடிப்படையோடும் ஆதாரங்களோடும் சரியான முறையில் மார்க்க கல்வியை கற்றுத்தருகிறார்கள். குரானை கற்று அது பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் நமது ரவுலத்துல் ஜென்னா பெண்கள் மதர்சா சிறப்பாக நடைபெற வல்ல இறைவன் பரக்கத் செய்வானாக. இன்று ஆலிமா பட்டம் பெரும் மாணவிகள் சுபைரியா பர்வீன், நூருல் ஆயிஷா, முபல்லிகா பட்டம் பெறும் மாணவிகள் ஃபாத்திமா கனி, சிக்கந்தர் அம்மாள், ஷிஃபானா பர்வீன், அனீஸ் ஃபாத்திமா, சுல்தான் ருக்ஸானா, ஷிஃபா ராணி, ஆயிஷா ரிஹானா மற்றும் அஸ்மா அவர்களை நான் நன்றி சொல்கிறோம். மேலும் இங்கே சிறப்பு முன்னிலையாக வந்துள்ள டாக்டர் கே சல்சபீல் மஹ்மூதியா அவர்கள், மல்லிகா பேகம் முபல்லிகா அவர்கள், சர்ஃப் நிஷா அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய துவாவும் சலாமை சொல்லிக்கொள்கிறேன்.
நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் ரவுலத்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை தருமாறு அல்லாவிடம் துவா செய்கிறேன். ஆமீன் யா ரபில் ஆலமீன்.